ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு காஸ்ட்லியான ஸ்வீட் தான். அதை வீட்டிலே எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இது என்னென்ன பாதாம் பர்ஃபி தாங்க. ஒரு 3 பொருளை வச்சு தான் நம்ம இப்போ செய்கிறோம். ரொம்ப எளிமையான முறையில் இந்த பர்ஃபி நம்ம செய்கிறோம். அதுவே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இதை கடையில் வாங்குறோன்னும் போது மினிமம் 200க்கு மேலே ஆகும். நமக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் இதை பண்ணுறோம். வீட்டில் கொஞ்சம் பாதாம் இருந்ததுங்க. அது வெயிங் மிஷினில் போடும்போது எனக்கு 60 கிராம் தான் இருந்தது. அந்த பாதாம் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாங்க. நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து இப்படி நம்ம அமுத்தி பார்த்தோம்னா பாதாம் பருப்பு தோலை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஊறி இருக்குது. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விடலாம். மறுபடியும் அதை உரிச்சிட்டு அப்படியே வெளியில் வச்சா ட்ரையாக இருக்கும். மறுபடியும் மிதமான ஒரு சுடு தண்ணியில் அதை போட்டு வைக்கலாம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு பால் எதுவும் ஊற்ற வேணாம். இது நான் 100 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கலாங்க. கொஞ்சம் கொரன்னு இருக்கும். பாலை சேர்த்து அரைக்கும்போது சரியாக அரைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று பாதியாக அரைச்சதுக்கப்புறம் பாலை மிக்ஸ் பண்ணி பாலை ஒரே டைமாக ஊற்ற வேணாம். பால் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மேலெல்லாம் வடிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் திப்பியாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இன்னும் நல்லா நைஸாக வேணும். மீதி இருக்கிற பாலையும் இதில் ஊற்றி அரைச்சிக்கலாங்க நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு. அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ நமக்கு அந்த ஒரு கப்பு அளவுக்கு வந்திருக்கு அரைச்சி வச்சுருக்க விழுது. அந்த விழுதை ஒரு கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கனமான கடாயாக இருக்கணும். எஸ்எஸ்ஸு இல்லை நான்ஸ்டிக்கு நல்லா கொஞ்சம் கனமான கடாயாக இருக்கணும். கனமான கடாய் இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த விழுது எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம அல்வான்னா 1.5 சர்க்கரை போடலாம். இது பர்ஃபிங்கிறதுனால அந்த விழுது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்தால் போதும். இப்போ சர்க்கரை எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தது. அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக பால் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி அதில் அலசி ஊற்றிடலாம். அதில் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கலர் மாறிடும், நல்லா ஒயிட்டாக இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் தொலைவிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் விட்டோம்னாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கருகிடும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த பாதாம் பர்ஃபி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆகும். ஆனால் சீக்கிரம் திக்னஸ் வந்துடும். இன்னும் நமக்கு அந்த பதத்துக்கு வரல, தண்ணி மாதிரி தான் வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா தொலை விட்டுக்கிட்டே இருங்க. குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்றதுனால நான் குங்குமப்பூ சேர்க்கலை. இதுக்கு நெய் ரொம்ப அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். இன்னும் நமக்கு அந்த பதத்துக்கு வரல. நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது உருண்டை பதத்துக்கு வர வரலையும் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம மைசூர் பாக்கெல்லாம் செய்யும்போது நல்லா பொங்கி வரும் இல்லைங்களா, பபிள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள். அந்த பதத்துக்கு இப்போ தான் அந்த மாதிரி பதம் வர ஆரம்பிச்சிருக்குது, வந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு தட்டில் எடுத்து அதை ஊற்றிக்கலாம். அந்த தட்டில் ஒரு எண்ணெயோ இல்லை நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் தட்டில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் உருண்டை பதத்துக்கு வந்திருக்குங்க இல்லையா. தட்டில் ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். உடனே நம்ம ஸ்பூனோ இல்லை நைஃபோ போட்டால் ஒட்டிக்கிட்டு வரும். கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்குது இல்லைங்களா. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னும் ஆறல, கை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தொட்டோ இல்லை நெய் தொட்டு கை வச்சு பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிங்க. கட் பண்ண உடனேவும் எடுத்தாலும் நமக்கு வராது. இதுவுமே கொஞ்சம் இன்னும் கொழகொழப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துருந்தா வந்திருக்கும். நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரான ஒரு பர்ஃபி செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.